ஐயோ அவ்வளவுதான் போச்சு. என் தலைவன் களத்துல இறங்க போறான்டா, என் தலைவன் களத்துல இறங்க போறான். கொஞ்ச நேரத்துல பாரு, சொன்னீங்கல்ல எப்பயா நீ வெளியில வருவ, எப்பயா போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னல, அந்த தலைவனை சொல்றீங்க. இப்போ பாடுறா பெரியார பாரு. நீ தப்பா பேசிட்டியா சைமன் தாத்தா? எங்க பெரியார பத்தி தப்பா பேசுற. இப்ப என் தலைவன் இறங்க போறான், கொஞ்ச நேரத்துல உன் தலையிலே கொட்ட போறாரு. இறங்கி உன்னை வச்சு செய்ய போறாரு. ஃபீல்டுல இல்ல, ட்விட்டர்ல. நீ என்ன நினைச்ச? நானும் இறங்கி களத்துல இறங்கி செய்ய போறாரு. கிரௌட் வந்து நம்மளுக்கு வந்து அண்டாது, நம்மளுக்கு பிடிக்காது. அதனால இப்ப வந்து சீமான் வந்து நேத்து பெரியார பத்தி தப்பா பேசுறதுக்கு கொள்கை தலைவருங்க. தமிழும் திராவிடமும் என் இரு கண்களுங்க. கொள்கை தலைவர், கொள்கை தலைவரை நேத்து சீமான் வந்து வச்சு செஞ்சிருக்காரு. வருவியா? வருவான். இப்படி எழுதிட்டு இருக்காரு. இப்போ இதை எழுதலாமா? மானே போடலாமா? சைமன் சார் உங்களதான் கேக்குறோம். நேத்து வந்து ஒரு எச்ச நாய் அவ்வளவு கேவலமா பேசிருக்கு. உங்க கொள்கையில ஒரு தலைவர் அவரா இல்லையா? மெயினான தலைவரு, முதல் தலைவரே பெரியார் தான். கண்ணுங்க, அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணை குத்தி இருக்காரு. என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் விஜய் சார்? இதுக்கும் எப்படி ட்விட்டர்லயாச்சும் போஸ்ட் போடுவாரா? ட்விட்டர் போஸ்ட் ஆச்சு எதிர்பார்க்கலாமா? சீமானை கண்டிச்சு இல்ல அதுவும் பண்ண மாட்டீங்களா? இல்ல பயந்துன்னு கூப்பிட வீட்டுல உட்கார போறியா? எங்க டீமுக்குள்ள நடக்கும். அண்ணன் தம்பி, நாங்களாம் அண்ணன் தம்பி. அவரு பெரியாரதான பாத்திட்டாரு, நம்மள திட்டல. எங்க அண்ணன் என்ன பேசிட்டு போட்டோம், நம்மள இதே விஜய்னு ஒரு வார்த்தை போட்டு திட்டுந்தா நான் பதில் சொல்லலாம். பெரியார திட்டுறதுக்கலாமா நாங்க பதில் சொல்லலாம்? கொள்கைவாதி. அப்புறமா நான் கொள்கையில தலைவர்ன்ற. ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம். அப்ப கொள்கை தலைவர்களை வச்சு யார் திட்டினாலும் எதுவும் பேச மாட்டீங்க, அப்படித்தானே? எதிர்க்கிறது எதுக்கு? ஒரே ஆக்சுவலா எல்லாருமே தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க. சீமான் வந்து நேத்து பெரியார பேசுந்து பெரியார வம்புக்கு இழுக்க கிடையாது, அப்புறம் விஜய வம்புக்கு இழுக்கதான். ஓ, அப்படியே விஜய் வராரா? ஆமா, கோவம் ரோசம் மானம் சூடு சொரணை இருக்கா? உப்பு போட்டுதான் சாப்பிடுறியான்ட்டு எங்க சைமன் தாத்தா நேத்து செக் பண்ணிருக்காரு. போட்டு சாப்பிடுறது இல்லைங்க, கம்மி பண்ணிட்டு டயட்ல இருக்காரு. மிஸ்டர் விஜய் டயட்ல இருக்கீங்களா? உப்பு கிப்பு போடுறது இல்லையோ? பெரியார பத்தி திட்டினாலும் வெளியில வர மாட்டீங்க, யார பத்தி திட்டாலும் வெளில வர மாட்டீங்க. காரி துப்புனாலும் வெளிய வரமா? I do only work from homeங்க. ஆமா, I am going to open the Twitter page now. நான் போஸ்ட் போட போறேன். விஜய் மட்டும் இல்லங்க, ஒரு ரசிகர் கூட ரிப்ளை போடவே இல்ல, எதிர்த்து பேசவே இல்ல. ஏன் துண்டு பிரச்சாரம் குத்தும் சுத்துறீங்களே? பெண்களுக்கு பாதுகாப்பு கேவலமா பேசிருக்கான் பெரியார பத்தி. உனக்கு உடல் எச்சை தேவைப்பட்டால் உன் அம்மா கூட உறவு கொள்ளு, தங்கை கூட உறவு கொள்ளு, அக்கா கூட உறவு கொள்ளுன்னு பெரியார் சொல்லி இருந்தாரா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? இவ்வளவு கேவலமா பேசுறதுதான் பொங்க வேண்டியது தானே? எல்லா கட்சியும் பொங்கின்னு இருக்கு, நீ எங்க இருக்க? ஷூட்டிங்ல இருக்கங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அந்த ப்ரோகிராம். இதுவா இருக்கு. இதுக்கும் வரமாட்டேன். நான் 2026ல சிஎம் ஆகணுங்க. 2026ல நான் பேசிக்கிறேன், இப்ப நான் பேச மாட்டேன். உட்காந்து முதல் கையெழுத்தே அதுதான். நானும் பாக்குறேன் ட்விட்டர்ல எதனா போஸ்ட் போடுவாரு. ஏன்னா நானும் ரீப்ளேஸ் பண்ணி பாக்குறேன். திமுக இறங்கி வந்து சீமான செஞ்சுன்னு, திக இறங்கி செஞ்சுன்னு இருக்கு. பெரியாரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இறங்கி செஞ்சுன்னு இருக்காங்க. செய்யாத ஒரே தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அதுவும் வேணும்ட்டு உன்னதான் வம்புக்கு இழுத்திருக்கிறாரு சீமானு. நீ பேசுவியா பேச மாட்டியா? உனக்கு ரோசம் இருக்கா இல்லையா? வெளியே வருவியா மாட்டியா? ஆனா நீ என்னன்னா வீட்டுக்குள்ளேயே உக்காந்து இருக்க. ஆனா ஆக்சுவலா வந்து இந்த கருத்து வந்து பெரியார் சொன்ன கருத்து கிடையாது, சீமான் சொன்ன கருத்து. சீமானோட கருத்து தாங்க. சீமான் தான் ஈனப்பையங்க. அது சீமான் கருத்து மட்டும் கிடையாது, அவங்க கட்சியோட கொள்கையே அதுதான். அவங்க எல்லாமே இப்படிதான் இருப்பானுங்க. எல்லாமே என்னன்னா இந்த உடம்பு மேட்ரு, இது மட்டும்தான் அந்த கட்சி.
துட்டு. உடம்பு மேட்ரு சரக்கு துட்டு, இது மட்டும்தான் அந்த நாம் தமிழர் கட்சி. எதை எடுத்தாலும் ஒரு பிரஸ் மீட், ஒரு நாகரீகம், டிசிப்ளின், டீசென்சி. போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க பாரு இந்த நாய, தெருப்பொறுக்கி நாய எப்படியா அங்க இருக்கும் அடிக்க மாட்டானுங்க பத்திரிக்காரங்க. நானே தேடி இருப்பேனே, எங்கடா செருப்பு, அதுவும் பிஞ்ச செருப்பாலதான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தேடி பொழந்து இருக்கணும் அந்த நாய. பேசுறத விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. இவனுங்க கட்சி தான் அது. இவனுங்களோட கொள்கைய வந்து எங்க அண்ணன் வந்து நேற்று விவரிச்சிருக்காரு. உண்மையான நாம் தமிழோட கொள்கை அதுதான். உடல் இச்சையா ஓ, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. இதுங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. இதுல நாய் பண்ணிதான் இவரு சுத்தம் பண்ணீங்க அது மூஞ்சி பாரு, பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்கு பாரு, பாத்துருக்கேன். என்ன தைரியத்துல இவரு வந்து இப்படி பேசிருக்காருன்னு தெரியலையே. உன் பேசே வந்து அல்லலாடி நிக்குது. நீயும் உன் கட்சிக்காரன் தான் வந்து பெண்களை வந்து பாலியல் சீண்டல் செஞ்சுன்னு இருக்கீங்க. கட்சியும் இந்த கூடாரமே இதுதான், மேட்ரு கூடாரம் தான் உங்களுது. நீங்க என்னடா வந்து பெரியார் வந்து உனக்கு சொன்னாரா, தூக்கத்துல எழுந்து சொன்னாரோ? ஏய் யாருடா நீ முதல்ல துப்பாக்கூரு? டேய் இந்த நாய் பெரியார் பேரை எடுத்து பிச்சாத்து சுத்தி இந்த நாய் பாது இல்ல. அப்புறமா இல்ல ஏதோ ஒண்ணு கேட்டாருப்பா. பெரியார் என்ன சமூக நீதி தலைவரா? நீ சமூக நீதி தலைவரா? நீ முதல்ல பிச்சைக்காரா கலெக்ஷன் பண்றேன்னு. பெரியாரு தான் இருக்கிறனால தான் இங்க சமூக நீதினு ஒண்ணு இருக்குது. இல்லன்னா நீங்க இந்நேரத்துக்கு இப்படிதான் போயிருப்பேன். கத்துறியாடா, மறந்துட்டியாடா? பெரியாருக்காக போன வருஷம் பர்த்டே போஸ்ட்ல வந்து என்னமா பாராட்டி இருக்காரு பெரியார. சமூக நீதி பாதுகாவலர், பெண் விடுதலைக்காக பாடுபட்டார். நீங்க தானே போட்டிருக்க. தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டாங்க ஐயாங்க. அப்ப நான் குடிக்காம போட்டியா? இப்ப குஷ்டியா? ஆமா, காலையிலே குஷ்டிக்கிறாப்புல. காலையிலே சரக்கு பேசுறது போட்டு வச்சுதான் நினைக்கிறேன். வீரன் சரகா? உன்னை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் சைமன் தாத்தா, வீரன் சரக்கு அடிக்காத. சாட்டை மாமன் பையன் கிட்ட கேட்டனா நல்லா வந்து உனக்கு ஃபாரின் பிராண்டா, அதனால பாத்து ஜாக் டேனியல்ஸ் ஏதோ மார்டின் பேரு மறந்து வச்சு. இந்த ஃபாரின் பிராண்ட் எல்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்குது. மாமா பையன் கிட்ட கேட்டனா உனக்கு அழகா ஒரு சரக்கு பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏய் ஆனா பார்த்தல ஃபாரின் சரக்கு அடிக்கும் போது கொஞ்சம் டீசென்சியா தான் பேசுவாரு எங்க அண்ணன், வாய்க்குள்ள இருக்க. அதனால வந்து லோக்கல் சரக்கு பண்ற தப்புங்க. எங்க அண்ணன் வந்து லோக்கல் சரக்கு குச்சா கல்லு இறக்குன்னு சொல்றாரு. கல்லு விக்கணும் இப்ப எங்க அண்ணனுக்கு. அதனாலதான் இப்ப முடியல அவரால. கல்லு விக்கணும். கல்லு வேணா பாண்டிச்சேரி போய் குடிக்கிறது தானே. நீ எங்க கல்லு இல்லன்னா பக்கத்து கடையில செங்கல் வாங்கி தரேன் வித்து வருமா? செங்கல் வாங்கிலாம் வாயில அடிக்கணும். இல்ல ஒரு பேச்சு இருக்குங்க. நாங்க ஏன் இவ்வளவு வன்மமா பேசுறோம்னா, ஆமா கடுப்பாவுது. ஒரு தலைவன்றான். இப்ப நாங்க 2 பேராச்சு சாதாரண ஆட்கள், நாங்க எது வேணாலும் பேசலாம் ஓரளவுக்கு. ஒரு தலைவன்ற நீ பேசுறது அவ்வளவு பேர் பாக்குறானுங்க. இவ்வளவு கேவலமா எச்சத்தனமா பேசுறியே, இதெல்லாம் என்ன? உன் கட்சியில தான் 1008 பாலியல் விஷயம் நடக்குது. எங்கதோ இப்ப பாரு, போக்கு சொல்ல மாட்டானா, செத்து போனான் எலி பேஸ்ட சாப்பிட்டு. உன் கட்சிக்காரன் தானே. நீ சாக மாட்டியே. விஜயலட்சுமிகா வாழ்க்கையை கெடுத்து சொத்தெல்லாம் ஆட்டைய போட்ட. அப்புறமா வந்து கைல்வி வந்த உடனே கூட போய் ஒட்டிக்கினேன். ஆனா சைமன் தாத்தாக்கு கிடைச்சிருக்கிற மனைவி மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க வந்து புருஷன் எதுனா பொண்ணு பின்னாடி போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுல இருக்கிறவங்க வந்து செருப்பை தூக்கி அடிப்பாங்க. ஆனா சைமனுக்கு மனைவி என்ன சொல்றாங்கன்னா, கொள்ளையில அவரு பொண்ணுங்க இருக்கு, அதுகிட்ட போய் போறீங்க, இதுகிட்ட போயிருக்கிய போமாமா. குடுத்து வச்சவன் சரியான குடும்பம், ராசிகார மனுஷன். மச்சம் எங்க இருக்குதுன்னு உடம்புல தேடணும் மச்சம் இருக்கு. அதுக்கு எப்படி எந்த பொண்டாட்டினா ஊர் உலகத்துல இப்படி சொல்லுவாங்க? இந்த அம்மா வந்து வல்சரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு. இப்படியாப்பட்ட குடும்பத்தை வச்சுதான் நீதான். நீ வந்து பெரியாரோட வரலாறை பத்தி பேசுற. தமிழ் சொந்தங்களே, என்ன வல்சரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. தயவு செய்து எல்லாரும் திரளா கிளம்பி வந்துருங்க. பொண்ணு கேஸ்ல என்ன தூக்கி உள்ள கிள்ள போட்டு போறாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு வந்துருங்க. அந்த ஆடியோ எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? வாட்ஸ்அப் இப்ப கிண்டில வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு வந்து இப்ப பாலியல் தொந்தரவு கொடுத்தானுங்களே, எந்த கட்சி? உன் கட்சி தானே. இதுல மாநில செயலாளர் ஐடி விங்க போராட வேண்டியது தானே. எவனா ரோட்ல வந்தா இதுக்கெல்லாம் வர மாட்டானுங்க. இப்ப கும்பகோணத்துல ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு பாத்ரூம்ல செத்து கிடக்குதுப்பா. அந்த உமாயூன் தான் காரணம்ன்றாங்க. அதெல்லாம் வந்து எந்த கட்சியும் தலைவர் பாவம் கட்சியில அதெல்லாம் எந்த கட்சி நான் கேட்க மாட்டோம். அவங்க எல்லாம் பெண்கள் கிடையாது. பெண்கள் நாம் தமிழர் கட்சியால யாருன்னா பாதிக்கப்பட்டா அவங்க எல்லாம் பெண்கள் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வேற யாரோ போறோமா போவோம். எவனுமே கேள்வி கேட்க மாட்டானுங்களே. எனக்கு புரியல. எனக்கே தெரியலையே.
எவனுமே கேட்க மாட்டான். பெரியாருன்னா பெண்களுக்காக பண்ணிட்டாரு, நீனா மயிறு பெண்களுக்காக நீ பண்ண. நீ பெண்கள் வாழ்க்கையெல்லாம் கெத்தவன். நீ பெண்கள் முன்னேறணும்னு உழைச்ச ஒரு பெரியாரு. இன்னைக்கும் பெண்கள் வந்து காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, தைரியமா வெளியில சுத்துறாங்கன்னா யாரால? பெரியாராலதான். நீ வந்து பெரியார பத்தி பேசுறீங்க. இல்லன்னா பெரியாரே இல்லன்னா உன் மனைவி எங்க அடுப்பாங்க இல்ல, ஊதாங்கோல் தான் ஊதின்னு இருக்கணும். ஏமா பெண்களே கிச்சன்லயே இருக்கிறீங்க, வெளியில வாங்க, ஆண்கள் மாதிரி வெளியில சுத்துங்க, வேலைக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க அப்படின்னு கஷ்டப்பட்டது அந்த மனுஷன் தான். ஏன் உன் பாட்டா முப்பாட்டெல்லாம் ஆண்டானே, அப்பெல்லாம் பெண்கள் எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? அடுப்பாங்கரை. உன் பாட்ட முப்பாட்ட ஆண்டாங்களே, அப்போ அப்போ பெண்கள் எங்க இருந்தாங்க சொல்லு? அடுப்பாங்கரை இல்லங்க, வெளியே கூட ஒண்ணு அடுப்பாங்கற, இல்லன்னா அது என்னப்பா, என்னவோ தோட்டம் சொல்லுவாங்களே, என்ன தோட்டம்? அந்த ராஜா அப்பப்போ போயிட்டு வருவாரு. ஆமா 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 ஆமா, அந்த தோட்டத்துல அந்த புறம் அங்கதான் பெண்கள் இருப்பாங்க. இப்ப இந்த காலத்துல திக வந்ததுல இருந்து, நீதி கட்சி வந்ததுல இருந்து, திமுக வந்ததுல இருந்து, அதிமுக வந்ததுல இருந்து தான் பெண்கள் சந்தோஷமா வெளில வராங்க. உனக்கு நீதான் RSS ஓட கைக்கூலியாச்சு. இப்ப அந்த ஆளு வெளியே தெரியுது இல்லப்பா, ஆனா எதனா பண்ணி இப்ப சர்ச்சையான பேசி பண்ணோம். இப்ப பெரிய பிரச்சனையே விஜய் வந்துதான். ஏன்னா ரேஸ்ல இப்ப விஜய் இருக்கிறனால எப்படின்னா நம்ம வந்து விஜய முந்தணுமே, இல்லன்னா எதுனா ஆயிடுமே, அதனால நீ வந்து இந்த மீடியா பப்ளிசிட்டி தேவை அப்படின்றதுக்காக பண்ற ஒரே ஆளு நீதான். வேற எதுக்காகவும் நீ பண்ணல. நீயே தானே பேசுன. வெள்ள ஃபிகர், ஃபிகரை பத்தி பேசினவன் நீ தானே. எங்க அந்த மூஞ்ச காட்டி இப்படி ஃபிகர் கேக்குது இந்த வயசுல தாத்தா. 60 வயசா என்ன வயசுயா? 60 வயசு தாண்டிச்சு. 60 வயசு தாத்தா. ஐயோ வெள்ள ஃபிகரா போகுது. இல்ல என்னன்னா எப்போ பாரு இதுதான்டா. அன்னைக்கு பிரஸ் மீட்ல இப்படிதான் வந்து ஜெயலலிதா வாசிங்கமா பேசுறது. 2 ஆம்பளைங்களுக்கு நடுவுல பொம்பளைங்களை படுக்க வச்சிருக்கீங்க. என்னையா பேச்சு இது? இல்ல உன்னெல்லாம் எப்படி வளர்த்தாங்க உங்க அம்மா அப்பா? தெரியல. உங்க அப்பா அதுவும் தொட்டு விட்டாங்க. எப்படி வளர்த்தாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. திருந்தாதுன்னு அந்த வயசுலயே கெட்டு போச்சா, தொட்டு விட்டாங்க வீட்டுல இருந்து. எப்படி எனக்கு ஒன்னும் புரியலையே. நீயும் ஒரு மலையாளி, உன் வைஃபும் ஒரு தெலுங்கு, உன் பையன் யார் இப்போ? தெரியலையே, கண்டுபிடிக்கணுங்க. என்ன மிக்சிங் இது எனக்கு தெரியணும் இப்போ. ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க அவங்கதான். ஆமா, நீ தூய தமிழனா தமிழன் இல்லையா அப்படின்றத வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறவரு நம்ம சைமன் கட்சி தான். இப்ப நான் உன்னை கேக்குறேன், நீ மலையாளி, உன் பொண்டாட்டி தெலுங்கு, உன் பையன் என்ன பிராண்ட்? மிக்சடுங்க, அந்த ஃப்ரூட் மிக்சர் மிக்சடு. மாத்தே, மலையாளி தெலுங்கு மாத்தே வச்சிடலாமா? மாத்தேவா? நீனா மத்தவனுக்கு எல்லாம் யூரின் டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, DNA டெஸ்ட் எடுக்கிறது. நீ யாரா ஃபர்ஸ்ட்? தமிழனா? இவரு வந்து பெரியார் புலவர் மாரி. நான் தான் தமிழன். நாங்க எங்க இருந்து வந்துக்கிறோம்? தெருப்பொறுக்கி நாய எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏன்னா வீரன் சரகு பண்ற வேலைங்க இதெல்லாம். டெய்லி கம்மி மட்டமான சரக்கு குடிச்சிட்டு வந்து டெய்லி எதுனா ஒண்ணு பேசுறேன். வீரன் சரகு தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு கொடுக்காதீங்க. நல்லா ஃபாரின் பிராண்டா கொடுங்க. அப்பதான் வந்து எங்க அண்ணன் வந்து ஒழுங்கா தெளிவா பேசுவாரு. நாங்கெல்லாம் வெயிட்டிங். இப்ப எங்க விஜய் வந்து பண்ற போராட்டத்துல தமிழ்நாடு குழுங்களும் வெடிக்க போகுதுங்க. ஏன்னா இங்க பாரு, 2 கண்ணுல மிஸ்டர் விஜய் 2 கண்ணுல ஒரு கண்ணுல குத்தி இருக்காரு. ஒரு கண்ணுல குத்தி இருக்காரு. அதனால நீங்க வந்து பொங்கணும், பெரியாருக்காக குரல் கொடுக்கணும். என்ன இதெல்லாம் சும்மா எப்படிங்க? தூக்கம் வராதுங்க. உனக்கே டென்ஷன் ஆகல? நேத்து பார்த்து நீ ஒரு கட்சி தலைவரா? இல்ல, சாதாரண ஆள் தானே. விஜய் கட்சி தலைவர், கொள்கை. ஸ்ட்ரைட்டா நம்ம இப்ப பனையூர் போறோம். தூங்கி கொண்டிருக்கிற விஜய் தட்டி எழுப்புறோம். பனையூர் போலாம் வா.